வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜெனி இனியாவை திட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு நீ நேரா வீட்டுக்கு வர மாட்டியா இனியா? ஆன்டி பாவம் உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் சொல்லல, அட்லீஸ்ட் அங்கிள் அது ஃபோன் பண்ணி சொல்லிருக்க வேண்டாமா? அவர் ஏன் இப்படி பண்ணினாரு அப்படின்னு கோபப்படுறாங்க. செலியன் சொல்றாரு, உனக்கு எதுவும் தெரியாம பேசாத ஜெனி அப்படின்னு சொல்றாரு. டாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இனியாவை நான் வந்து டிராப் பண்றேன்னு முதலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றாங்க, அப்ப இந்த விஷயத்தை நீ ஏன் செல்லியா வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு கோபப்படுறாங்க. நான் வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாமலாம் இல்ல, நான் பாட்டிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. செல்வி இப்போ ஈஸ்வரி பாட்டிட்ட கேக்குறாங்க, என்னம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நான் மறந்துட்டேன், எனக்கு என்ன ஆசையா பாக்கியாவை ரோடோட தேட வைக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. போக பிள்ளைகளே இந்த விஷயம் பாக்கியாவுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கும் போது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கோபி கூட இனியா போனதை கேட்டா நீ கோபப்படுவேன்னு நினைச்சிட்டு தான் அவ சொல்லல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. கோபி இப்போ இங்க இருந்திருந்தானா அவன் இனியாவை கூட்டிட்டு போனது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கவே செய்யாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா அப்படின்னு திட்டுறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, எதுக்கு எடுத்தாலும் நீ எதுக்காக பாக்கியாவை திட்டுட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. இப்போ கோபி இனியாவை கூட்டிட்டு போனது பிரச்சனை கிடையாது, அந்த விஷயத்த நீயே சொல்லல, அதுதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. ஏன் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு திட்டுறாரு. இனியா சொல்றாங்க, ஏமா தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற, எனக்கு உன்னை பாக்குறதுக்கே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே இப்போ பாக்கியா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க, அங்கிருந்து போயிடுறாங்க. செல்வி பாக்கியாவை சாப்பிட வாக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு மனசு சரியில்லை செல்வி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. ஜெனி சொல்றாங்க, இது நம்ம வீட்டுல வழக்கமா நடக்கிறது தானே ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. செலியன் இனியா பாட்டி 3 பேருமே எப்போதுமே உங்களை புரிஞ்சுக்காம தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அத்தைய கூட விடு ஜெனி, இவங்க 2 பேரும் நான் பெத்த பிள்ளைக தானே, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. செலியன் இவ்ளோ வளர்ந்து பெரிய பையனா இருக்கிறான், அவன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான், பாவம் இனியா சின்ன பொண்ணு, அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. எழில் இப்ப அங்க வராரு. என்னமா பிரச்சனை, ஏமா அப்செட்டா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. ஜெனி வீட்டுல நடந்த பிரச்சனை பத்தி சொல்றாங்க. நீ ஏமா தனியா தேட போன, என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு எழில் சொல்றாரு. இனியா ஏமா இப்படி இருக்கிறா, கொஞ்சம் கூட உன்னை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாளாமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாக்கியாவோட மொபைல் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா, கல்யாண மண்டபத்துல இருந்து இன்டர்வியூக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜெனி அதை பார்த்துட்டு சொல்றாங்க, கல்யாண மண்டபத்துல இருந்து தான் அனுப்பியிருக்காங்க ஆன்ட்டி, உங்களை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூனா என்னென்ன கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படின்னு எழில்கிட்ட பாக்கியா கேக்குறாங்க. புயல் பத்தி எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு எழில் சொல்றாரு. நாளைக்கே உன் படத்துல இந்த மாதிரி சீன் வந்தா என்னடா பண்ணுவ, தெரியாம முழிச்சிட்டு இருப்பியா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது சீன் வந்தா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகளை பார்த்து பேசி நான் சமாளிச்சுப்பேமா, என்னையே வாடுற பாத்தியா அப்படின்னு சொல்றாரு எழில். மறுநாள் இப்போ பாக்கியா இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு வராங்க. பாக்கியா மாமனார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, இப்படியே கிளம்பி வெளியில போயிட்டே இரு, இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நீ கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு மனுஷன் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தான், அவனை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இப்ப நீ பணம் சம்பாதிக்கிறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு திட்டுறாங்க. ராமமூர்த்தி சொல்றாரு, அவ எப்போதுமே அப்படிதாம்மா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா இப்போ அவங்க மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. செல்வி சொல்றாங்க, நீதான்க்கா ஜெயிப்ப, நான் வீட்டுல உனக்காக பாயசம் செஞ்சு வச்சு காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, நீ தைரியமா போயிட்டு வா பாக்கியா, நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா ரொம்ப நம்பிக்கையோட கிளம்ப போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.